ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் பார்த்தோம். இந்த நெட்ஒர்க்ஸில் ஹிஸ்ட்ரி வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா, ஹிஸ்ட்ரி வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்டர்நெட் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, இன்டர்நெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து இப்போ வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து பார்க்கணும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோஷன் இப்ராஹிம் நினைக்கிறேன் கரெக்டாக போட்டிருந்தான். இன்டர்நெட் explosion. சரி, அதுல இருந்து பார்ப்போம். So internet is simply defined as the world wide web connection of individual networks which are operated by academic industry, government and private parties. The internet serves to interconnect with laboratories engaged at government research, and from 1994 it is expanded to serve millions of users and a multiple purpose in all parts of this universe. So 1994 ல இருந்து தான் எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். So இதுல 1994 அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து மிலிட்டரியில மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. So in few years the internet built itself as a highly powerful platform that changed the way we do business and the way we communicate. So அடுத்து நமக்கு வந்து பிசினஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். தென் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்குமே இப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், இதை யூஸ் பண்ண business and communication purpose. Okay. Internet promotes as a universal source of information of billions of people at work or at home, at school. எல்லா பிளேசஸ்லயுமே இன்டர்நெட் வந்து இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இன்டர்நெட் கேவ் ஹை கம்யூனிகேஷன் மீடியம் has given an international globalized at all dimension of the world. So எல்லா லொகேஷன்லயுமே வந்து நம்ம குளோபலைஸ்டா நம்ம இந்த யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். So it is growing all the time, டெவலப் ஆயிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொன்று டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இதுல வந்து நிப்பாட்டுறதுன்றது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று நிறைய ரிசோர்சஸ் நமக்கு கிடைக்குது, நிறைய அட்வான்டேஜஸ் நமக்கு இதனால டிஅட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, அட்வான்டேஜஸ் இருக்கு. Internet is growing all the time. By two things have marked this evaluation. Nowadays the mobile technology and a social web. இன்னைக்கு நம்ம வந்து அதிகமா இது பண்ணிட்டு இருக்கிறது மொபைல் டெக்னாலஜி அண்ட் சோஷியல் வெப். These two innovations have been changed the people lifestyle to use internet. அதாவது இன்டர்நெட் அப்படிங்கிறது முதல்ல வந்து பிசினஸ்க்கு கம்யூனிகேஷனுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது இமெயில் சென்ட் பண்றதுக்கும் ஒரு பிசினஸ் பண்றதுக்கு மட்டும்தான் ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு அந்த மொபைல் டெக்னாலஜி வளர வளர சோசியல் வெப்புக்கு வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சோம் இல்லையா. ஸோ இதை யூஸ் பண்றதுனால இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பீப்புளோட லைஃப் ஸ்டைலுமே இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. We may find many communities in social web. அதாவது என்ன சொல்றோம், சோசியல் வெப்ங்கிறது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இது எல்லாமே வந்து சோசியல். ஸோ வாஸ் கிரியேட் இது எப்போ 2004, பட் கவுண்ட் இன்டு வேர்ல்ட் வைட் நெட்வொர்க். வாய்ஸ் இட் பிரேக் ஆகுதோ, நெட் ஸ்லோவா இருக்கா, ஒரு நிமிஷம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நான் பண்றேன். So Facebook was created in 2004 but gowned into worldwide network all over more than 2,230 million active users. Okay. Mobile technology on hand made possible to create great reach of internet and increase the internet user all over the world. எல்லா இடத்துலயுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். The internet allows all to be democratic in mass media. So anyone can have a web page in internet with very low investment. எல்லாருமே வெப் பேஜ் வச்சு நம்ம வந்து பிசினஸ் டெவலப் பண்றாங்க. தென் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வெப் பேஜ் டெவலப் பண்ணி. So anyone can have a web page in internet with very low investment. Similarly, any business can reach a very large market directly.
economically and fast, no matter of location or size of the business. நம்ம முன்னாடி எல்லாம் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு இடம் பார்க்கணும், அந்த இடத்துக்கு வந்து வாடகை கொடுக்கணும், அதுக்கப்புறம் மாசம் மாசம் கரண்ட் பில்லு கட்டணும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்தது. பட் இப்ப எல்லாமே ஆன்லைன்லங்கிறப்போ நம்ம வந்து எந்த பொருள் வைக்கிறதுக்கும் இடம் தேவையில்லை, நம்ம வாங்கி அப்படி இப்ப பிசினஸ் எல்லாமே மேக்சிமம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துல வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், வாங்கி நம்ம கையில வச்சுக்கிறது கிடையாது, ஆன்லைன். அப்ப நமக்கு வந்து அந்த லோ இன்வெஸ்ட்மெண்ட்லயே முடிஞ்சு போயிடுது. ஸோ மார்க்கெட்ல போய் வாங்கணும், மார்க்கெட்ல எந்த லொகேஷன்ல வைக்கணும், எந்த இடத்துல வச்சா பிசினஸ் போடும், அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இன்னைக்கு நம்ம சில பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். Almost anyone who can read and write can have access and a presence of in worldwide web with very low investment. People everywhere can express and publish their ideas and opinions via blogging. So அவங்களோட ஒப்பீனியனை வந்து அந்த பிளாக் மூலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிளாக் எல்லாம் உங்களுக்கு தெரியும், பிளாக்ன்றதுலாம் உங்களுக்கு தெரியும் தானப்பா, பிளாகை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் வந்து growth of computer networking. சரி, முதல்ல வந்து இப்ப என்ன பார்த்தோம், இன்டர்நெட் வந்து எங்கெல்லாம் எப்படி யூஸ் ஆயிட்டு இருக்குன்றது பார்த்தோம். இது வந்து growth of computer networking. நெட்வொர்க்கிங் வந்து எப்படி டெவலப் ஆகி வந்தது. நெட்வொர்க் இல்லைன்னா இந்த இன்னைக்கு இன்டர்நெட்டே கிடையாது இல்லையா. ஸோ நெட்வொர்க்ன்றது ஒரு முக்கியமான ஒன்று. நெட்வொர்க்ங்கிறது கனெக்டிங் கம்ப்யூட்டர்ஸ், மோர் தேன் ஒன் கம்ப்யூட்டர் கனெக்ட் ஒன் அனதர், அதுதான் வந்து நெட்வொர்க்கிங் அப்படின்னு. An account of network operates all as the scenes in business and home. We usually won't think wrong about it. Still, something goes wrong. Nowadays, computer network technology was developing in very interesting ways. Some keys developed that have occurred over past several years. என்ன மாதிரியான எப்படி நம்ம வந்து அந்த நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நெட்வொர்க்கிங்ன்றது இங்க என்ன சொல்றோம், 1G 2G 3G 4G 5Gன்னு சொல்றோம் நெட்வொர்க் கனெக்ஷன். இப்ப கூட சொன்னீங்க உங்க நெட் ஸ்லோவா இருக்கு. ஸோ நெட், அந்த நெட் வரக்கூடியது வந்து ஸ்லோவா இருக்கு. இப்போவும் அப்படிதான் இருக்கா ஸ்லோவா? இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வைஃபைல கனெக்ட் பண்ணிருக்கேன். சரி, growth on popularity of cloud storage and cloud computing. ஸோ இதை பத்தி ஐடியா இருக்கா? இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்றது, கிளவுட் கம்ப்யூட்டிங், இதை பத்தின ஐடியா இருக்கா? ஸோ on behalf of buying physical copies of games, music and movies, increasingly downloading and buy digital licenses that need via internet. நம்ம வந்து ஒரு பொருளை வாங்க போறோம், இப்ப இதுல வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம போய் அதை போய் சிடி வாங்கிட்டு வந்து காப்பி பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றோம், அதுக்குரிய கீ மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றோம்னா அந்த கீ மட்டும் அனுப்புவோம், நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த கீயை போட்டோம்னா நமக்கு அது ஒரிஜினல் சாஃப்ட்வேர். ஸோ அதையுமே நம்ம வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ஸோ டெவலப்மெண்ட்ஸ் ஆன் மொபைல் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போத் deployments of 4G and 3D network that have allowed the people in the developed areas who can allow to their smart mobile phones as video broadcasting system and as mobile television. Some of the people underlying and staying connected all the time whenever they at the workplace via a home network, via public Wi-Fi hotspots or smartphones. Difficulties faced by the service providers in expanding the residential fiber optic cables internet service due to increased competition and installation costs from other broadband providers. Even through 4G LTE mobile network was not reached by many parts of the world, the industry of telecommunication has been hard working on the development of the next generation 5G cellular communication technology. 5G வந்துருச்சா? This 5G intends to boost up the speed of mobile connections dramatically. Exactly how much customers was in need of this 5G connection and to grow. The 4G enough நமக்குலாம் இல்லையா. ஸோ 5G அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து more than 1 Gbps இதுல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4.4 KB, அண்ட் அடுத்து செகண்ட் 2Gல என்ன வந்துச்சு, 64 KB வந்துச்சு. அடுத்து 2 MB, 64ல இருந்து 2 MB. அடுத்தது 4G 100 Mbps. அது வந்து ஸ்பீடு, MBPSங்கிறது ஸ்பீடு. ஃபர்ஸ்ட் கிலோபைட்ல இருந்தது மெகாபைட்ல போய் இப்போ வந்து மோர் தேன் 1 GB, ஜிகாபைட்ல மோர் தேன் 1 GB தான் நமக்கு வந்து 5G அப்படின்னு சொல்றோம்.
சரியா? ஸோ இதுதான் வந்து எவாலுவேஷன் ஆஃப் நெட்வொர்க்கிங். இதுதான் வந்து வளருது எப்படின்றது. ஓகே. ஸோ growth ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்ன்றது இதுதான். ஸோ இனிஷியலி பீங் டெவலப், companies are not weighted and they do not feel shy to advertisement about the 5G efforts. It might be tested on laboratory and by prototype versions of some elements, then it may be standard 5G. Consumers were also interested on the promise of signal coverage with 5G. ஆக்சுவலா 5G எல்லா இடத்துலயும் வரல, இன்னும் 5G எல்லாம் இல்ல, சும்மா சொல்றாங்க 5G. அதாவது அந்த கம்பெனி வந்து என்னோடது 5G அப்படின்னு அந்த ஸ்பீடுக்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்களே ஒழிய 5G என்டையரா எல்லா இடத்துலயுமே வந்து இல்ல. 4G தான் மேக்சிமம் இருக்கு. அந்த 4Gயவே கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோ ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் 5G போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் வந்து 5G இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. 5G வந்து எத்தனை பேர் வந்து 5G யூஸ் பண்றீங்க? எத்தனை பேர் 5G யூஸ் பண்றீங்க சொல்லுங்க பாப்போம். எல்லாருமே 4Gல தான் இருக்கும். 5Gன்னு போட்டிருப்பாங்க. அதான் சொல்றாங்க. அதாவது அந்த அட்வர்டைஸ் பண்றதுக்கு வந்து இது பண்றதே கிடையாது. பாட்டுக்கு அட்வர்டைஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் will help to maintain, manage and protect it. இல்லையா? ஸோ அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. சைனா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு. ஓகே, 5G வந்து சைனா இன்ட்ரோடியூஸ் பண்ண. நான் கேட்கறது இந்தியால இல்ல எங்கேயுமே. அதாவது 5G அப்படிங்கறது வந்து எப்படின்னா எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னா 5G டெக்னாலஜி வந்து நமக்கு இருக்கு. ஸோ எக்ஸாக்டா 5G வந்து நமக்கு இல்ல. கண்டிப்பா 4Gயவே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி அதை தான் இங்க சொல்றாங்க. 5G consumers were also interested on promise of signal coverage. சிக்னல் கவரேஜுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்களே ஒழிய, பட் என்டையர் 5Gங்கிறது நம்ம இந்தியால எல்லாம் வரல. ஒரு சில இடங்கள்ல அதை அந்த இதுக்கு வந்து ஈக்குவலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இருக்கும். 5G என்டையரா வரல. இப்ப நமக்கு வந்து நீ ஏசிடி வாங்குறேன்னு வச்சுக்கோ, ஏன் 5Gன்னு காமிக்கும், ஆனா 5G கனெக்ட் ஆகாது. நான் வச்சிருக்கேன் 5G காமிக்கும், 5Gல கனெக்ட் ஆகாது. சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலயுமே இருக்கு. பட் அந்த ஸ்பீடு வந்து ஓகே, நமக்கு வந்து 4G வரைக்கும் ஓகே. அந்த மாதிரி இதை விட ஃபாஸ்டாலாம் வந்து இருக்கு. நேற்று டெய்லி வந்து ஒரு டெக்னாலஜில ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல டெக்னாலஜில நிறைய டெவலப்மெண்ட் இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு. நேற்று ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். அதுல எப்படின்னா லேப்டாப்லயே இன்னொரு ஸ்கிரீனை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. தனியா வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. அதாவது டபுள் ஸ்கிரீன் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஃபாஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஐடி பீப்புள்ஸ்க்கெல்லாம் வந்து 2 ஸ்கிரீன் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. இது வந்து சின்னதா இருக்கு, அது பெருசா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இன்னொன்னு ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்றாங்க. இப்ப நான் வந்து என்னோட லேப்டாப்ல நான் உட்காந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் ரூம்ல எடுக்கும்போது அந்த பேக் சைட்ல நீங்க அந்த நானும் என்னோட ஸ்கிரீனை பார்க்கலாம், எட்டி பார்க்காம நான் வந்து இந்த ஸ்கிரீன்ல, நீங்க அந்த பெரிய ஸ்கிரீன்ல பாத்துக்கலாம் பின்னாடி இருந்து. ஸோ அந்த மாதிரி வசதிகளும் இருக்கு அப்படின்னு ஒரு இது பார்த்தீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு டெவலப் நிறைய ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து ஹெல்ப் பண்ணுது மெயின்டைன் பண்றதுக்கு, மேனேஜ் பண்றதுக்கு, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது. Now the networks were monitored by algorithm that enables for anomalous buildups of traffic and activity which may be the result of nasty activities such as distributed denial of service attacks and attempted hacks. So இதுல வந்து இந்த நெட்வொர்க் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மானிட்டர் பண்ணுது. என்ன மானிட்டர் பண்ணுது அப்படின்னா ஹேக் பண்றது, தேவையில்லாத சில வித ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து நெட்வொர்க் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. இப்ப நம்ம மொபைல்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து நெட்வொர்க் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. நெட்வொர்க்ல வந்து அது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. நமக்கு தேவையானப்போ அதுல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, so this artificial network powering algorithms will become most intelligent. It might find faster and reliable methods of anticipating threats and cleaning networks. Artificial intelligence able to be better predict traffic as it collects and analyze data in real time. Some of network managers are better prepared for big events such as the World Cup, Olympics, Valentine's Day, which often put on the internet under pressure. So எல்லா இதுலயுமே
இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கையா நம்ம இது பண்றோம் இல்லையா, ஏஐ அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாட் ஒன்லி யூஸ்ட் இன் ரொபாட்டிக்ஸ், அந்த ரோபோட்ஸ்ல மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயும் நம்ம வந்து அதாவது நம்ம நெட்வொர்க்ல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி தவறான இதுகளை வந்து நமக்கு கேதர் பண்ணி கொடுக்கும், கேதர் பண்ணி வச்சுட்டு அதை கிளீன் பண்றதுக்கும் அதுக்கு வந்து ரைட்ஸ் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கோட யூசஸ் என்ன நமக்கு தெரியும், கம்யூனிகேட்டிங், ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சாஃப்ட்வேர் ஷேர் பண்ணிக்கலாம், மணி சேவ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து நெட்வொர்க்கோட யூசஸ். The computer networks plays major role on providing information to large, small organizations as well as individual common men. Nowadays, almost all the companies, banks and stores are implemented the computerized transactions. Transactions are going in various locations. It may be in same campus, building, city and different places and cities. So, the computer networks எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னா கம்யூனிகேஷன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்ப, ஸோ இதுதான் வந்து எம்ப்ளாய்க்குள்ள வந்து டீட்டெயில்ஸ் அனுப்புறது, இதுதான் கம்யூனிகேஷன். இமெயில் அனுப்புறது, இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படிங்கிறது என்ன? ரொம்ப விஸ்வக்சேனா உனக்கு மட்டும்தான் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், வேற யாருக்கு இருக்கா? ரிஷி பிரேக் ஆகுதாப்பா, வாய்ஸ் பிரேக் ஆகுதா? விஸ்வக்சேனாவோட நெட் தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். என்னோடது கிளியரா இருக்கு, என்னோட இது வந்து கிளியரா இருக்கு. நான் அதனாலதான் வந்து ப்ளூடூத் ஹெட்போன் போடாம இதை போட்டிருக்கேன். ஓகே, ஸோ விஸ்வக்சேனா கொஞ்சம் நீ செக் பண்ணிக்கோ, உன்னோட நெட்டை செக் பண்ணிக்கோ. ஓகேமா. ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இமெயில் அனுப்புறது, சாட் பண்றது, வீடியோ கான்ஃபரன்சிங், SMS, MMS, குரூப் எல்லாமே கம்யூனிகேஷன்ல போயிடும். ஓகே, ஸோ யூசிங் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் we can interact with the different people with each other at all over the world. It provides a powerful communication among widely spread employees, team, sections. இல்லையா, இன்னைக்கு கம்யூனிகேஷன் இந்த இன்டர்நெட் நெட்வொர்க்கிங் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த கோவிட் டைம் எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கெல்லாம் ஜாலியா இருந்திருப்பீங்க. அதாவது ஜாலி இன் த சென்ஸ் என்ன பண்ணணுங்கிறது தெரியாது. ஸோ ஸ்கூல்ஸுக்கு வர சொல்லி இருப்பாங்க, கண்டிப்பா ஸ்கூலுக்கு வர சொல்லி 10 பேரா வர சொல்லி கூட நம்மள வந்து கிளாஸ் எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நெட்வொர்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருந்தனால வீட்டில இருந்து நம்மளால பாடம் கவனிக்க முடியுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து கம்யூனிகேஷன். உனக்கு வந்து சொல்றதுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு மொபைல் மூலமா கம்யூனிகேட் பண்றோம், மெயில் மூலமா கம்யூனிகேட் பண்றோம், வாட்ஸ்அப், தென் வீடியோ டெலிஃபோன், வீடியோ கான்ஃபரன்சிங், SMS மூலமா கொடுக்கலாம். ஸோ இதுதான் கம்யூனிகேஷனுங்கிறது. அதுதான். அடுத்தது ரிசோர்ஸ் ஷேரிங்னா என்ன அப்படின்னா, அதாவது ரிசோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்டர், ஸ்கேனர், இதெல்லாமே தான் ரிசோர்சஸ். ஒரு கம்பெனில வந்து ஒரு பிரிண்டர் இருந்தா போதும், ஒரு செக்ஷனுக்கு ஒரு பிரிண்டர் இருந்தா போதும். மிஞ்சி போனா ஒரு பெரிய லெவல் கம்பெனி அப்படிங்கும் போது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பிரிண்டர் இருந்தா போதும், அவ்வளவு. So resource sharing means one device accessed by many systems. அதுதான் resource sharing. What is meant by resource sharing na இதுதான். It allows all kind of programs, equipments and available data to anyone via network to irrespective of the physical location of the resource of them. Simply resources sharing is the such as printers. அதான் மெயினா சொல்ல வேண்டியது. என்ன சொல்றாங்கன்னா printer, scanner, இந்த பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், இது PDAங்கிறது, ஃபேக்ஸ் மெஷின், மோடம்ஸ். கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோடம் இருக்கணும் தேவையில்லை இல்லையா. இப்ப நம்ம ஸ்கூல்லே யூஸ் பண்ணுவோம், செப்பரேட்டா வந்து தனித்தனியா ஒரு மோடம் வாங்கணும். ஒரு மோடத்துல இருந்து நம்ம வைஃபை கனெக்ஷன் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு ரிசோர்ஸ் ஷேரிங் தான். ஓகே, பிரிண்டர்ஸும் யூஸ் பண்ணலாம், ஸ்கேனர். ஸோ ஒரு இதுக்கு ஒன்று போதும், நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். அதுதான் வந்து ரிசோர்ஸ் ஷேரிங். ஓகே, one printer if it is a network. அடுத்தது சாஃப்ட்வேர் ஆர் டேட்டா ஷேரிங்னா என்ன? இப்போ நம்ம வந்து ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரே சிஸ்டத்துல வச்சுக்காம நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஹார்ட்வேருக்கு மாத்திக்கலாம். ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ஷேரிங், டேட்டா ஷேரிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ
இப்போ கனெக்ட் பண்ணி இருந்தோம்னா நான் என்ன பண்ணலாம், இங்க இருந்து அந்த டேட்டாவை இன்னொரு சிஸ்டத்துக்கு நம்ம அனுப்பலாம் நெட்வொர்க்கிங்ல இருந்துச்சுன்னா. ஸோ யூசிங் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சிமிலர்லி application or other software will be stored at central computer or server. We can share one software from one to another. அதாவது இது இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, நம்மளோட சிஸ்டத்துக்குரிய கெப்பாசிட்டி அந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லா இன்ஸ்டால் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்காது. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சர்வர் மெஷின்ல அது இன்ஸ்டால் ஆயிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நோடுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஒர்க்கிங் பெர்மிஷன்ஸ் மட்டும் கொடுக்குறது. ஸோ இங்க இருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, அந்த ஒர்க்கிங் பெர்மிஷன் மட்டும் கொடுக்குறது. அப்ப நம்ம அதுல ஒர்க் பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வேர்ட் டாக்குமெண்டே ஒர்க் பண்ணணும் உங்க சிஸ்டத்துல, ஹார்ட் டிஸ்க். இப்ப முன்னாடி எல்லாம் வந்து என்ன பாத்தீங்கன்னா எல்லா சிஸ்டத்துல எல்லாம் ஹார்ட் டிஸ்க் இருக்காது. இப்ப வர கவர்மெண்ட்ல கொடுத்துருக்கிறதுலயே அப்படிதான். அங்க வந்து சிம்பிளி சாஃப்ட்வேர் ஷேரிங் தான். என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சர்வர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அந்த சர்வர்ல வந்து எல்லாமே இருக்கும், நமக்குள்ள எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இருக்கும். மீதி எல்லாம் வந்து சிபியூ இருக்காது. எதுலயுமே சிபியூ இல்லாம நம்ம மானிட்டர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கனெக்ட் பண்ற மாதிரி. ஸோ ரிசோர்ஸ் ஷேரிங் சும்மா ஒரு பாக்ஸ் அந்த அந்த இதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் டேட்டாஸ். ஆனா ஸ்டோர் பண்றது அந்த மெயின்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். பட் சிபியூ இருந்தாலும் நம்ம இந்த டேட்டா ஷேரிங் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ யூசிங் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சிமிலர்லி அப்ளிகேஷன்ஸ் ஆர் அதர் சாஃப்ட்வேர் will be stored at central computer or server. We can share one software from one to another. It provides high reliability source of the data. For example, all files cannot be taken backup or duplicate on more than one computer. அதாவது நம்ம பேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல if one it is not unavailable due to hardware failure or any other reason, the copies can be used. அந்த காப்பி ஆயிருக்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் ஃபால்ட் நம்ம சிஸ்டத்துல ஒர்க் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ண முடியும். லாஸ்ட் என்னது மணி சேவிங். மணி சேவிங் அப்படின்னா இப்ப இதே சொல்லலாம், நம்ம கம்ப்யூட்டரே நம்ம சொல்லும் போது ஹை எண்ட் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம வாங்கணும்னு தேவையில்லை, நம்ம மணி சேவ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஹை எண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இல்லைனாலும் அந்த சாஃப்ட்வேர் நம்மளால ஒர்க் பண்ண முடியும், ஒர்க் பண்ணிக்கலாம். So using the computer networking, it is important financial aspect for organization because it saves money. It reduces the paperwork, manpower and save the time. So இது வந்து paper work குறைக்குது, manpower குறைக்குது, save the time. Okay. So இது money saving. These are the common uses of computer network. Okay. Next வந்து businessல network வந்து எப்படி யூஸ் பண்றோம். So businessல வந்து நமக்கு எப்படி யூஸ் பண்றோம். இப்ப உங்களுக்கே தெரியும் businessல எப்படி யூஸ் பண்றோம். So 21st century's communication is necessary for successful business operations and technology for the business interaction. சரிதா, 21st centuryல எப்படி இருந்தாங்க அப்படின்னா communication is necessary for successful business. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கம்யூனிகேஷன் கரெக்டா இருந்தாலே சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பண்ணலாம். ஸோ டெக்னாலஜி இருந்துச்சுன்னா பிசினஸ் இன்டராக்ஷன் இருக்க முடியும். ஒரு பிசினஸ்ல இருந்து இன்னொரு பிசினஸ்க்கு நம்ம வந்து இன்டராக்ஷன் அவங்க ரெண்டு பேரும். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் வேர் faster. The internet became full strength and wireless communication has been transformed the way of business perform. இப்போ வயர்லெஸ் இல்லாதனால, வயர்லெஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க டிராவலிங் போயிட்டு இருக்கீங்க, டிராவலிங்ல உங்களுக்கு வந்து இப்போ லேப்டாப்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி எல்லாம் நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுக்கணும். லேப்டாப்லயோ டெஸ்க்டாப்லயோ நமக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுல பிளக் பண்ணி அதை எடுத்து இந்த நெட்டை கனெக்ட் பண்ணி இப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இப்ப இந்த ப்ராப்ளம் எல்லாமே கிடையாது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம எங்க போனாலும் அந்த ஸ்பாட்ல நம்மளால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும், இன்டராக்ட் பண்ண முடியும். பிசினஸா இருந்தாலும் சரிதான், எனிவன் ஒரு இதுல இன்டராக்ட் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் வந்து இருக்கிறனால, இந்த நெட்வொர்க்கிங் இருக்கிறனால மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும். Here computer networks were faster, the internet became full strength and wireless communication has been transformed the way of business perform. By the usage of latest technologies such as cloud computing are being used to allow globally without sacrificing security or limiting user access. Here on via internet conversation happen faster. Quick decision making saves a lot of time. We all know that time is money. இல்லையா. ஸோ நமக்கு தெரியும் மணிங்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து மிஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட லாஸ் மணி வந்து இந்த லாஸ் ஆகும் இல்லையா. நீங்க வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இது சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். இதுல
ஸோ குவிக் டெசிஷன், நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா டெசிஷன் எடுக்கணும், அந்த இது முடிக்கணும். ஒரு ஃபேக்டரி எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து அந்த மேனேஜிங் பவர், குவிக் டெசிஷன். நீங்க ஏதோ ஒரு ஊர்ல இருக்கீங்க, திரும்ப இங்க வந்து சொன்னாதான் பண்ண முடியும், அதை கம்யூனிகேஷன் பண்றதுக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறப்போ நம்ம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது, அங்க என்ன நடக்குது அப்படிங்கறது நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு வந்து குவிக் டெசிஷன் எடுக்க பிசினஸ்ல நெட்வொர்க்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஆன் த வே ஆஃப் இ பேங்கிங் we already have seen that we can pay or receive money from or to the customer, may be easily done via gateways or by online payments. So any type of business, அதான் different types of business இதுல இருக்கு. என்ன அப்படின்னா B2C ஒன்று இருக்கு, அதாவது business to consumerங்கிறது B2C. ஸோ லார்ஜர் ஆர் ஸ்மாலர் ஸ்கேல், இது எல்லாமே பிசினஸ் டைப்ஸ் ஒவ்வொன்றா சொல்லும் போது பிசினஸ் டு கஸ்டமர், பிசினஸ் டு பிசினஸ், பிசினஸ் டு கவர்மெண்ட். அந்த C2Bங்கிறது கன்சியூமர் டு பிசினஸ், கன்சியூமர் டு கன்சியூமர், கன்சியூமர் டு கவர்மெண்ட், கன்சியூமர் டு பிசினஸ், சாரி கவர்மெண்ட் டு பிசினஸ், கவர்மெண்ட் டு கன்சியூமர், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். ஸோ இது 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 ஒவ்வொன்று வந்து அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உனக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இந்த கவர்மெண்ட் இந்த ஒவ்வொன்றுமே, அதாவது B2B இது வரைக்கும். கமர்ஷியல், த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அக்ராஸ் த இன்டர்நெட், எப்படி வந்து ஒவ்வொன்றும் வந்து இன்டர்நெட்ல வந்து. ஸோ பிசினஸ் டு கன்சியூமர் அப்படின்னா உனக்கு, அதாவது அஸ் ஏ காமர்ஸ் ஸ்டூடெண்ட், அக்கௌண்டன்சி இதெல்லாம் நீங்க படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதை பத்தின ஐடியா நல்லா இருக்கு. பிசினஸ் டு கன்சியூமர் எப்படி இருக்கு, பிசினஸ் டு பிசினஸ் வந்து நெட்வொர்க்கிங் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு பின்னாடி இதை டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, so commercial, the transfer of information across the internet can be done here. Cheaper marketing was carried out on this method. On early days, product choices and comparison is very difficult. Nowadays, easy it look out in internet via network. It can be very easy and very cheaper to reach the customer who was in need of our product. இது நீங்க பண்ணிட்டு இருக்கணும் இன்னைக்கு இல்லையா? ஸோ ஒரு ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னா ஆன்லைன்ல சர்ச் பண்றோம், அந்த ப்ராடக்டோட காஸ்ட் என்னன்னு பாக்குறோம், அப்புறம் கடையில போய் விசாரிக்கிறீங்க, நேர்ல போய் கடையில போய் விசாரிக்கும் போது அதனோட சார்ஜ் என்ன இருக்கு, அதனோட குவாலிட்டி எப்படி இருக்கு, கம்பேர் பண்றோம், இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் அப்படின்னு கம்பேர் பண்றோம். ஸோ ஈஸியா நம்ம வந்து இந்த நெட்வொர்க்கிங் வந்து இருக்கிறனால நம்மளால ஈஸியா கன்வே பண்ண முடியும். ஸோ பிசினஸும் ஈஸியா இருக்கு. அது தவிர கம்பெனி ரெனியூவல்ஸ், லைசன்ஸ், அதர் சர்டிபிகேட், பில் பேமெண்ட், ரெசிப்ட்ஸ், இன்வாய்ஸ், ஸ்டாக் மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே இன்டர்நெட் மூலமா நம்ம வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெனியூவல்ஸ்க்கு போய் லிக்கணும்னு அவசியம் இல்லை, லைசன்ஸுக்கு போய், அதாவது நான் சொல்றது கம்பெனிக்கு, பிசினஸ் சொல்றதுனா கம்பெனிக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே பொருந்தும். பில் பேமெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உட்கார்ந்த இடத்துல இருந்தே பில் பே பண்றோம் இல்லையா? ஸோ ரெசிப்ட்ஸ், இன்வாய்ஸ் எல்லாமே within a fraction of seconds நமக்கு ரீச் ஆகும். So government subsidies were available for their business to promote their business by digitalization. Next, direct human interactions are reduced because of internet. Even working environment is also shrink. குறைஞ்சிருச்சு இல்லையா? working environment சின்னதாயிருச்சு. Buyer directly purchase any product from manufacturer with lowest cost. Middle person brokerage charges are reduced. Above is possible if you are in the internet. The network connectivity in businesses, அதாவது எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பிக்சர்ல காமிச்சிருக்காங்க. நெட்வொர்க் பிசினஸ் பாருங்க, இதுதான் நெட்வொர்க்ஸ் இன் பிசினஸ். ஸோ இன்டர்நெட் இருக்கு இங்க, ஸோ இங்க இன்டர்நெட் இருக்கு, இதுதான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இப்ப நம்ம இதுல இருந்து பிரான்ச் ஆபீஸ் இது எல்லாமே. இப்ப நம்ம வாங்குற பொருள் நம்ம டைரக்டா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹெட் குவார்ட்டர்ஸ் கிட்டே நம்ம வாங்க முடியும். ஸோ கண்டிப்பா இது மூலமா போய் இங்க இருந்து போய் இங்க வாங்கிட்டு இதுல இருந்து வாங்குற மாதிரி வாங்கிக்கலாம். அட் தி சேம் டைம் நம்ம வந்து இந்த இதுல அவங்களுமே இப்ப பொருள் வாங்குறோம் அப்படியே இப்ப நம்ம டைரக்டா வந்து கனெக்ட் பண்ணி வாங்க முடியும். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் நமக்கு என்ன நெட்வொர்க்கிங் அப்படிங்கறத பத்தி. நெட்வொர்க்கிங் வந்து பிசினஸ்ல எப்படி ஒர்க் ஆகுதுங்க. நெக்ஸ்ட், நெட்வொர்க்ஸ் அட் ஹோம் எப்படி யூஸ் பண்றோம் வீட்டுல. Nowadays, on this current situation, our entire home became network instead of individual network. We can access more than one. இன்னைக்கு நம்ம நல்லாவே வந்து இந்த சிச்சுவேஷன்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். One person in one device. இல்லையா? முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஒரு ரவுட்டர் இருக்கும், ஒரு டேட்டா கார்டு. ஒரு ரவுட்டர் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருந்தா, இப்ப ஒரு ரவுட்டர்
டேட்டா கட் இருந்தா போதும். On this home networking, gaming and entertainment was very much needed for both parent and children. Network at home is a group of devices such as computers, mobile, speakers, camera, game system, printer via network with each other. Networks at home were connected in two ways, wired network or wireless network. So ரெண்டு விதமான நெட்வொர்க்கிங் இருக்கு, வயர்லெஸ் இருக்கு, வயர்டு இருக்கு. A wired network system connected with network cable, ஸ்பீக்கர் அதெல்லாமே வந்து கனெக்ட் பண்றோம்னா ஸ்பீக்கர், சிசிடிவிக்குமே வந்து இது தேவை, நெட் தேவை, பிரிண்டர், அவுட்டோர்ஸ் அண்ட் ஸ்கேனர்ஸ் எல்லாமே. The wireless network is connecting devices like tablets, indoor cameras, e-readers without cable வந்து Wi-Fi. So இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதாவது பாருங்க வயர்லெஸ். ஸோ இது வந்து என்ன சொல்றோம், வயர்ட் அண்ட் வயர்லெஸ் நெட்வொர்க். இது வந்து வயர்டு நெட்வொர்க், இதுல இருந்து சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க வந்து என்னது மோடம், இந்த மோடம் வந்து வைஃபை மோடம் அப்படின்னு சொல்லுவோம். இது வைஃபை மோடம். இந்த மோடம் வந்து தனியா இருக்கும், நமக்கு வந்து சிஸ்டத்துக்கு எடுத்துக்கலாம், எங்க வேணுமோ நம்ம வந்து தேவையான இடத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வயர்லெஸ் மோடம் தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, எல்லா இடங்கள்லயுமே. ஒரு ஏர்டெல்லோ இல்ல ஆக்ட்நெட்டோ வாங்கி வச்சுட்டு எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹோம் வீட்ல வந்து இன்னைக்கு கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாரும் இதைத்தான் யூஸ் பண்ணிருக்கோம். Network at home plays main role into access all such e-banking, e-learning, e-governance, e-health, telemedicine, call centers, video conferencing, digitalization of memories, then can easy to access us by avoiding lot of time and stacked at queue. நம்ம வரிசையில போய் நின்று எதுவும் பண்ணாம கரண்ட் பில் கட்டுறோம், எல்லாமே வந்து ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப பேரண்ட், அதாவது பிள்ளைகளை விட்டுட்டு போனாலும் என்ன பண்ணிக்கலாம், உள்ள இருக்க கேமரா மூலம் நம்ம அங்க வந்து வாட்ச் பண்ணலாம். இப்ப குழந்தைகளை வந்து சின்ன குழந்தைகளை நம்ம பேரண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம குழந்தைகளை வந்து விட்டுட்டு போறோம், யாராவது வேலைக்காரிகிட்ட விட்டுட்டு போறோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டுல விட்டுட்டு போனாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்கள வந்து நம்ம அந்த இது மூலமா மொபைல் மூலமா அவங்கள பாத்துக்கலாம். கரெக்டா ஃபுட்டு கொடுக்குறாங்களா, அதாவது மெடிசன் கரெக்டா, பெரியவங்களை விட்டுட்டு போனாலும் இதேதான், நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம் இங்க இருந்து வேணும். சரியா? Here e-market or by online shopping we can get from toothpaste to car. All the traveling tickets and services can be done easier via internet and computer networking. No geographical can separate them. எதுவுமே இல்லை, எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். டெலிஷியஸ் ஃபுட்டு ஹோட்டல்ஸ் பிடிக்கலையா உடனே ஆர்டர் பண்ணி, சரியா, உடனே ஆர்டர் பண்ணி நமக்கு கிடைக்கும். இதுதான். ஸோ நமக்கு இப்போ இன்னைக்கு கிளாஸ் இருக்கா, சமைக்க பிடிக்கலையா நம்ம வெளியே இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம இந்த நெட்வொர்க் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் உங்களோட பேசிட்டு இருக்க இந்த மொபைல் நெட்வொர்க்ஸ் தான் காரணம் இருக்கு. இந்த நெட்வொர்க்ஸ் தான் காரணம் இல்லையா, இல்லைன்னா நம்மளால மூவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம், நிறைய இருக்கு. அதாவது இது தியரிட்டிக்கலா இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவா போனா கொஞ்சம் நல்லா இருக்கும், தியரிட்டிக்கலா இருக்கு. ஸோ இந்த லெசன்ல வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க்கிங்கை பத்தி பார்ப்போம். அடுத்த லெசன்ல பத்தி இ காமர்ஸ் அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க. அடுத்த லெசன்ல என்ன இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் இ காமர்ஸ். சாரி, நெட்வொர்க் எக்ஸாம்பிள் வந்துச்சு, சாரி இதை மறந்துட்டேன். நெட்வொர்க்குக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு, எப்படி யூஸ் பண்றோங்கிறது செகண்ட் அடுத்த லெசன்ல இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு இ காமர்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த கேபிளிங் பத்தி, நெட்வொர்க்கோட கேபிள் இடத்துல கேபிள்ஸ் வந்து எப்படி இருக்கு, அந்த கேபிளிங் தான் வந்து டொமைன் நேம் சர்வீசிங், கேபிள் என்ன மாதிரியான கேபிள் எல்லாம் யூஸ் பண்றோம். இதுக்கு வந்து நான் பிபிடி ரெடி பண்ணிடுறேன். ஓகே, அவங்களுக்கு ஈஸியா இந்த புக்ல பாக்குறத விட அதுல கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேப்பா, வேற ஏதாவது டவுட் இருக்கா, போரிங்கா போகுதா?